ஸ்ரீ தேவி கருமாரியே போற்றி, ஆதி கருமாரியே போற்றி, வேர்க்காட்டு அன்னையே போற்றி. அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கருமாரி ஆலயம் ஆழ்வார் திருநகர் இந்திரா நகரில் இருக்கின்ற இந்த அம்பிகையினுடைய ஆலயம் ஏறக்குறைய 42 ஆண்டு காலமாக இறை சக்தியினுடைய வெளிப்பாடாக, பிரபஞ்ச சக்தியினுடைய, ஆத்ம சக்தியினுடைய வெளிப்பாடுடைய அருள்மிகு திருக்கோயிலாக இங்கே அமைந்திருப்பது போற்றத்தக்கது, வழிபடத்தக்கது. அம்பிகை ஸ்ரீ நவசக்தி கருமாரி அம்பிகை இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை கொடுத்து, அம்பிகை இந்த இந்திரா நகரில் வசிக்கின்ற இந்த குடியிருப்பில் இருக்கின்ற 8 திக்குள்ள மக்களையும் ஏற்றி போற்றி உயர்த்தி வாழ்வாங்கு வாழ வைத்த அம்பிகை கற்பக ரட்சாம்பிகை கருமாரி என்று சொன்னால் மிகையாது. இத்தகைய அம்பிகை ஆதிசக்தி அன்னை கருமாரி அம்மை இங்கே வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் தருகின்ற அம்பிகையாக, அனைவருக்கும் கேட்டதை கேட்கின்ற கருமாரியாக இங்கே அமைந்து அருள்பாலித்து வருகின்றார். ஸ்ரீ நவசக்தி தேவி கருமாரியம்மன் ஆலயத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த ஆலய குழுவின் சார்பாகவும் மற்றும் இங்க இருக்கின்ற இந்திரா நகரில் வசிக்கின்ற குடிமக்களுடைய சார்பாகவும் உங்களை அனைவரையும் இந்த அருள்மிகு நவசக்தி கருமாரியம்மன் கோயிலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடந்தேறி 48வது நாள் மண்டல பூஜை முடிந்து இன்று ஸ்ரீ கண்டிகா பரமேஸ்வரியாக, சண்டிகா பரமேஸ்வரியாக இருக்கின்ற அம்பிகையினுடைய சண்டி ஹோமம் இப்போது நடைபெற இருக்கின்றது. இந்த சண்டி ஹோமத்திலே தேவி பாராயணம், அம்பிகையுடைய அருள் மிகு திருக்காட்சி, அம்பிகையினுடைய பராக்கிரமம், அம்பிகையினுடைய வலிமை, அம்பிகை தீய சக்திகளை அழிக்கின்ற அந்த தன்மை, அம்பிகை அனைவருக்கும் உலகத்தில் இருக்கின்ற 30 கோடி தேவர்களுக்கும் இங்கே பூவுலைகளை வாழ்கின்ற உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்கள் உள்பட அனைவரையும் அம்பிகை அருள் பாலிக்கின்ற ஒரு அருள்மிகு தன்மையை தான் இன்றைக்கு சண்டிகா பரமேஸ்வரியாக பார்க்க போறோம். எல்லாம் வல்ல ஸ்ரீ நவசக்தி கருமாரி அம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நம்முடைய வெறுகம்பாக்கம் இந்திரா நகரில எழுந்தருளி பக்தர்களை எல்லாம் காத்து ரட்சித்து அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு நவசக்தி கருமாரி அம்மனுக்கு சிறப்பான வகையில அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா மிக சிறப்பான அளவில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேகங்கள்லாம் மிக சிறப்பாக நடந்து மண்டலாபிஷேக பூர்த்தி நல்லாளிலே விசேஷமான மகா சண்டியாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கலவு சண்டி விநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்திலேயே 2 தெய்வங்கள் கேட்டவுடனே நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. அதுல சண்டிகா பரமேஸ்வரி முதல்ல இருக்கா. கலவு சண்டி விநாயகம் அப்படின்னு சண்டிகா பரமேஸ்வரி கேட்டவுடனே கலியுகத்துல பலன் கொடுக்கக்கூடிய அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரி. அப்பேற்பட்ட சண்டிகா பரமேஸ்வரனுடைய மகா யாகம் நம்முடைய நவசக்தி கருமாரி அம்மனுடைய ஆலயத்துல மிக சிறப்பா 2 நாட்கள், முதல் காலம் 2ஆம் காலம் அப்படின்னு 2 கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் மிக சிறப்பாக நேற்று முதல் கால பூஜை எல்லாம் நடந்தது. இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக அம்பாளுக்கு விசேஷமான சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நேற்று விசேஷமான பலிகள்லாம் பிரதானம், பலி பிரதான காலேது அப்படின்னு சொல்லுவாங்க. பலிகள்லாம் நேற்று பிரதானமா நடந்து இன்னைக்கு அம்பாளுக்கு ஹோமங்கள் சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய 700 ஸ்லோகங்கள் ரொம்ப விசேஷமான, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராஜனி நமோஸ்ததே அப்படின்னு சொல்லக்கூடிய மகா மந்திரம் இந்த சப்தசதியில தான் வருது. அப்படியான விசேஷமான 700 ஸ்லோகங்கள் அம்பாளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஹோம திரவியங்கள்லாம் அம்பாளுக்கு விசேஷமா யாகத்துல சேர்க்க போறாங்க. 13 அத்தியாயம். நம்ம சாதாரண யாகத்தெல்லாம் ஒரு பூர்ணாவதி தான் பார்க்கலாம். ஆனா இந்த சண்டி ஹோமத்துல மட்டும்தான் 13 அத்தியாயத்துக்கும் 13 பூர்ணாவதி. அதுலயும் இந்த விசேஷமான புரதன் சொல்லக்கூடிய ராஜாவும் சமாதின்னு சொல்லக்கூடிய வைசியன், இவங்க 2 பேரும் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துடுறான். சமாதின்னு சொல்லக்கூடிய வைசியன் நம்மளுடைய வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிடறான். அவங்க 2 பேரும் ஒரு காட்டுல சந்திச்சு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க 2 பேரும் முதல்ல செஞ்ச யாகம் தான் இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனாலதான் காட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் இங்க எல்லாமே இயற்கையான பொருட்களா இருக்கும். கிழங்கு வகைகள், பழ வர்க்கங்கள்,
முறம், இது மாதிரி விசேஷமான பொருட்கள் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் முறம் யாகத்துல போடுவாங்க. அப்படி எதுக்கு அப்படின்னா, முறம் வந்து இயற்கையா வரக்கூடிய ஒரு பொருள். முறம் வந்து கெட்டதையெல்லாம் நீக்கி நல்லதை தன்னுள்ள வச்சுக்கும். அப்படியான ஒரு கெட்டதையெல்லாம் நீக்கக்கூடிய அம்பாளாக இந்த சண்டிகா பரமேஸ்வரி நமக்கு கொடுக்கிறா. அம்பாள் கொடுத்தது திரும்ப நம்ம அம்பாளுக்கே சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மிகப்பெரிய யாகம். முதல்ல சொன்ன போல இந்த யாகம் வந்து மிகப்பெரிய யாகம். இவ்வளவு பிரம்மாண்டமான திரவியங்களும் அந்த ஹோமகுண்டத்துல போய் அம்பாளுக்கு சேர்க்க போறோம். அது எல்லாம் நடந்து விசேஷமான மகா பூர்ணாகுதி, அம்பாளுக்கு கலசாபிஷேகம், இதெல்லாம் மிக சிறப்பா நடக்க இருக்கிறது. அப்படியான இந்த விசேஷமான யாகம், சண்டி யாகம் எங்க நடந்தாலும் எப்ப நடந்தாலும் நம்ம எல்லாரும் போய் தரிசனம் பண்ணணும். ஒரு கும்பாபிஷேகம் எவ்வளவு சிறப்போ அதை விட பல மடங்கு சிறப்பு இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகையினால அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே 16 செல்வங்களும் வாழ்க்கையில பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல சண்டிகா பரமேஸ்வரி பிரார்த்தனை பண்றோம். அனைவரும் சண்டி யாகத்துல கலந்துட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.